வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு 21ஆம் நூற்றாண்டுக்கான கற்றல் முறைகள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். வாங்க இதுக்குள்ள போகலாம். சரி, முதல்ல இந்த ஒரு கேள்வியோட ஆரம்பிப்போம். உலகம் எவ்வளவு வேகமா மாறிடுச்சு. ஆனா நம்ம கத்துக்கிற விதம், நம்ம கல்வி முறை அது மாறி இருக்கா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி இல்லையா? நாம எல்லாரும் இத பத்தி யோசிக்க வேண்டிய நேரம் இது. இந்த மொத்த மாற்றத்துக்கும் பின்னாடி இருக்கிற பெரிய சக்தி என்னன்னா டெக்னாலஜி தான். புதுசு புதுசா வர்ற கண்டுபிடிப்புகள் நம்ம வாழ்ற முறையில இருந்து வேலை செய்யற விதம் வரைக்கும் எல்லாத்தையும் மாத்திருச்சு. அப்போ படிப்பு மட்டும் ஏன் பழைய மாதிரி இருக்கணும்? அதுவும் மாறணும் இல்லையா? அப்போ இந்த புது உலகத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு புது கற்றல் முறை வேணும். அது என்ன மாதிரி இருக்கணும்? வாங்க பாப்போம். அதுக்கு பேரு தான் ஆற்றல் வாய்ந்த கற்றல், அதாவது பவர்ஃபுல் லேர்னிங். இது என்னன்னா, மாணவர்களை சும்மா கிளாஸ்ல உட்கார வச்சு மனப்பாடம் பண்ண வைக்கிற சிஸ்டம் இல்ல. அதுக்கு பதிலா அவங்களே கத்துக்கிற ப்ராசஸ்ல ஆக்டிவா ஈடுபட வைக்கிறது. அவங்க வெறும் பார்வையாளர்கள் இல்ல, அவங்க தான் ஆட்டக்காரர்கள். ஓகே, இந்த பவர்ஃபுல் லேர்னிங்க்கு சில முக்கியமான தூண்கள் இருக்கு. அது என்னென்னு ஒன்னொன்னா பாப்போமா? முதல் தூண் தனிப்பயனாக்கப்பட்ட கற்றல், அதாவது பர்சனலைஸ்டு லேர்னிங். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரே இஷ்யூ எல்லாருக்கும் ஃபிட் ஆகாது இல்லையா? அதே மாதிரி தான் படிப்போம். ஒவ்வொரு மாணவரோட தேவை, அவங்களோட வேகம், அவங்களுக்கு எதுல ஆர்வம் இருக்குன்னு பார்த்து அதுக்கேத்த மாதிரி கற்றல் அனுபவத்தை மாத்தி அமைக்கிறது. இதுக்கு டெக்னாலஜி ரொம்பவே உதவுது. அடுத்தது டெக்னாலஜியோட பங்கு. இப்பெல்லாம் வெர்ச்சுவல் ரியாலிட்டி, ஆக்மெண்டட் ரியாலிட்டின்னு புதுசா வந்துருச்சு. யோசிச்சு பாருங்க, ஒரு விஆர் ஹெட்செட்டை போட்டுட்டு நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற செல்களை நேர்ல பாக்குற மாதிரி ஒரு அனுபவம், இல்லனா டைனோசர் காலத்துக்கே போய் அதோட வாழ்ற மாதிரி ஒரு ஃபீல். இதெல்லாம் வெறும் கற்பனை இல்ல, இதுதான் கற்றலோட புது பரிமாணம். மூணாவது தூண் ஃபீட்பேக் மற்றும் மதிப்பீடு. இது வெறும் பரீட்சை வச்சு மார்க் போடுற விஷயம் கிடையாது. இது ஒரு ஸ்டூடெண்ட் எங்க தடுமாறுறாங்க, அவங்களுக்கு என்ன உதவி தேவைன்னு டேட்டாவை வச்சு கரெக்டா கண்டுபிடிக்கிறது. இது ஒரு ஜிபிஎஸ் மாதிரி சரியான வழியில அவங்கள வழிநடத்தி கொண்டு போறதுக்கு உதவுது. சரி, இதெல்லாம் தியரியா கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா ஒரு கிளாஸ் ரூம்ல இதை எப்படி நிஜமா செய்றாங்க? வாங்க அதையும் பாத்திரலாம். இதுக்கு ஒரு சூப்பரான உதாரணம் தான் ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங், அதாவது பிபிஎல். சிம்பிளா சொன்னா, ஒரு சப்ஜெக்டை சும்மா படிக்காம அந்த சப்ஜெக்ட் சம்பந்தமா ஒரு நிஜமான ப்ராஜெக்ட் செய்யறது. ஒரு நிஜ உலக பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிக்கிற மாதிரி. இந்த ப்ராசஸ் எப்படி நடக்கும்னா, முதல்ல அவங்க முன்னாடி ஒரு நிஜமான சவால் வைக்கப்படும். அப்புறம் அது சம்பந்தமா அவங்களே கேள்வி கேட்டு தகவல்களை சேகரிச்சு டீமா ஒன்னா சேர்ந்து ஒரு சொல்யூஷனை உருவாக்குவாங்க. கடைசியா அவங்க கண்டுபிடிச்சத மத்தவங்களுக்கு பிரசன்ட் பண்ணுவாங்க. இதுல பாருங்க, படிப்புங்கிறது வெறும் புத்தகத்துல இல்ல, செயல்பாட்டுல இருக்கு. இந்த ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங் மாதிரியே விசாரணை அடிப்படையில, வடிவமைப்பு அடிப்படையில இன்னும் சில மெத்தட்ஸ் இருக்கு. எல்லாத்தோட நோக்கமும் ஒண்ணுதான், மாணவர்களே கேள்வி கேட்டு அவங்களே பதில தேடி கண்டுபிடிக்கிறது. அப்பதான் படிப்பு அவங்களுக்கு சொந்தமானதா மாறும். ஓகே, இதெல்லாம் பண்றதால மாணவர்களுக்கு என்ன லாபம்? இந்த புதுவிதமான கற்றல் முறைகள் அவங்களுக்குள்ள என்ன மாதிரியான திறமைகளை வளர்க்குது? முதல்ல ரொம்ப முக்கியமான ஒன்று விமர்சன சிந்தனை, அதாவது கிரிட்டிக்கல் திங்கிங். ஒருத்தர் ஏதோ ஒன்று சொன்னா அதை அப்படியே நம்பாம, இது ஏன் இப்படி, இதுக்கு வேற வழி இருக்கான்னு யோசிக்கிற திறமை தான் இது. நிஜமான பிரச்சனைகளை டீல் பண்ணும்போது இந்த ஸ்கில் ஆட்டோமேட்டிக்கா வளரும். அடுத்து ஒத்துழைப்பு, அதாவது டீம் ஒர்க். தனியா நின்னு ஜெயிக்கிறத விட 4 பேரோட சேர்ந்து ஒரு விஷயத்தை எப்படி சாதிக்கிறதுன்னு கத்துக்குவாங்க. இன்னைக்கு எந்த வேலைக்கு போனாலும் இது ரொம்ப அடிப்படை இல்லையா? அப்புறம் படைப்பாற்றல், அதாவது கிரியேட்டிவிட்டி. இதுல ஒரே ஒரு சரியான பதில்னு எதுவும் கிடையாது. ஒரு பிரச்சனைக்கு பல வழிகள்ல தீர்வு கண்டுபிடிக்கலான்னு யோசிக்க ஆரம்பிப்பாங்க. இப்படி யோசிக்கும்போது தான் புதுசா ஐடியாஸ் பிறக்கும். சோ மொத்தத்துல பார்த்தா, இந்த நவீன கற்றல் முறை வெறும் பாடங்களை மட்டும் சொல்லிக் கொடுக்கல. அதுக்கு பதிலா கிரிட்டிக்கல் திங்கிங், கம்யூனிகேஷன், கொலாபரேஷன், கிரியேட்டிவிட்டின்னு இந்த நூற்றாண்டுல ஜெயிக்கிறதுக்கு தேவையான அத்தனை திறமைகளையும் வளர்க்குது. இது கூடவே டிஜிட்டல் நாலேஜ், உலகத்தை பத்தின புரிதல்னு எல்லாமே இதுல அடங்கும். நம்மளோட இந்த பகுதியோட கடைசிக்கு வந்துட்டோம். இந்த கல்வி முறையில வர்ற மாற்றம் ஏன் இவ்ளோ முக்கியம்? இது வெறும் ஒரு புது மெத்தட் தானா, இல்ல நம்ம எதிர்காலத்துக்கான ஒரு பெரிய முதலீடா? இந்த வாக்கியம் பாருங்க, வேகமா மாறிக்கிட்டே இருக்கிற இந்த உலகத்துல ஜெயிக்கிறதுக்கு மாணவர்களை தயார்படுத்துறது. இதுதான் மொத்த விஷயத்தோட சாராம்சம். நம்ம பிள்ளைங்களை வெறும் தகவல்களை மனப்பாடம் பண்றவங்களா உருவாக்காம, மாற்றத்தை உருவாக்குறவங்களா, பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றவங்களா மாத்தணும். சரி, கடைசியா ஒரே ஒரு கேள்வி. கல்வியோட இந்த எதிர்காலத்துக்கு நாம உண்மையிலே தயாரா இருக்கோமா? இந்த மாற்றத்துல ஒரு ஆசிரியரா, பெற்றோரா, இல்ல ஒரு மாணவரா உங்களோட பங்கு என்னவா இருக்க போகுதுன்னு யோசிச்சு பாருங்க.